ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ 11th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 100க்கு 99 வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மார்க் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20க்கு 20 ரைட்டு, 2 மார்க் 14க்கு 14, 3 மார்க்கு 21க்கு 20 ரைட்டு வாங்கியிருக்காங்க. 5 மார்க்கு 35க்கு 35 வாங்கியிருக்காங்க. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு 89. ஸோ 99 100க்கு 99 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்னால் என்ன? ஸோ பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் டெஃபினிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா பப்ளிக் பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் கீ பாயிண்ட் தான் மெயின். கீ பாயிண்ட்டை வச்சு தான் பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் புக்கில் எவ்வளோ பக்கமாக எழுதி படித்து எழுதினாலும் மெயினாக முக்கியமான அந்த கீ பாயிண்ட் வந்து இருக்கா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி தான் வந்து உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷனில் மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணுவாங்க. அதனால் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. இப்போ பிஸ்னஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னா, பிஸ்னஸ் இஸ் ரெஃபர் டு த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இட் இஸ் எ மெயின் அப்ஜெக்டிவ் ஏம் டு த ப்ராஃபிட் த்ரூ த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் பர்ச்சேஸ் சேல்ஸ் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருந்துக்கனால 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சோல் ட்ரேடர்னால் என்ன? ஸோ இதுக்கும் வந்து 2 மார்க் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அன்லிமிட்டெட் லைபிலிட்டிஸ்னால் என்ன? when is a business assets when is a business assets for the sufficient pay of the business debits. ஸோ இந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னா முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா. இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ண முடியும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேங்க்னா என்ன? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Bank is the central industry, nerve industry, commerce of country, regulates to the flow of money for the country development of economic growth of responsible by the bank. டூ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா முக்கியம். இந்த டூ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் த ஸ்டாண்டர்ட் லிவிங் பீப்புள். It developed and expand the market. It is aided to the economic growth. அடுத்து பார்த்தோன்னா டெபாசிட்னரி ரெசிப்ட்னா என்ன? ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் காமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் 2024 காமர்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ரெஃபர் டு த ஆக்டிவிட்டீஸ் இட் வாஸ் எ பெர்ஃபார்ம்டு த ஹியூமன் பீயிங். இட் இஸ் மேபி நீட் ஆர் வாண்டட் டு த எனி அதர் பர்சனல் சாட்டிஃபிகேஷன் இஸ் கிளாசிஃபைடு இன்டு த 2 types, நேம்லி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இன்னொன்று நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ கரெக்டாக இருக்கிறதுனால 3 மார்க் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க.
பார்ட்னர்ஷிப் டைட்னா என்ன, இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். பப்ளிக் கார்ப்பரேஷன்னா என்ன, பப்ளிக் கார்ப்பரேஷன் ஃப்ரம் த பப்ளிக் என்டர்பிரனியர்ஸ், இட் இஸ் a autonomy for it was created by the special act in parliament of any other state of legal stir. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல்டு ஸ்டோரேஜ் வேர் ஹவுசஸ் ஆன் த fruit and vegetables, meat, milk are stored in because. அடுத்து பார்த்தீங்கன்னா there is a quickly demand for there are the stored in fridge. Cold storage are the more useful for small vendors. It is a government private also cooling the product in warehouse. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி ஷாப்னா என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் லிமிடெட் ப்ராடக்ட், ஆப்சன்ஸ் ஆஃப் சர்வீஸ், லேக் ஆஃப் பர்சனல் டச். லிமிடெட் ப்ராடக்ட்னா என்ன, there was a limited range of product in multiple shop. Absence of service, there was no the absence of service in like credit facility, home deliveries as a free. அதே மாதிரி lack of personal touch, the owners of the multiple shop in loss of personal contact within customer. அதே மாதிரி what are the type of reciprocal promiseனா என்ன, மிச்சுவலாக இருக்கும், டிபெண்ட் இண்டிபெண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு மார்க் வந்து பார்த்தோன்னா அதில் போயிருக்கு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த காமர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பர்சனு, பிளேஸு, ரிஸ்க் ஆஃப் லாஸு, நாலேஜு, மணி, இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தோன்னா எழுதி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் 11th எப்படி வந்து பார்த்தோன்னா கரெக்ஷன் பண்ணுறாங்க காமர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 5 மார்க்லாம் எப்படி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி 1 by 1 வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சினாப்சிஸ் போட்டு கண்டென்ட் எழுதி பென்சிலில் வந்து பார்த்தோன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள். அதான் வந்து பார்த்தோன்னா உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தோன்னா நல்லா நீட்டாக காட்டும். அதே மாதிரி அட்வான்டேஜ் ஆஃப் இ கோஆப்ரேட்டிவ்னா என்ன, வாலண்டரி ஆர்கனைசேஷன், ஈஸி ஃபார்மேஷன், அதே மாதிரி ஈச் ஃபார் த ஆல் த போர்டேஜ், கவர்மெண்ட் சப்போர்ட், லிமிடெட் லைபிலிட்டி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டு. ஃபைவ் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, பப்ளிக் ப்ரொவைடட் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மெட்டல், பப்ளிக் டெபாசிட், பாண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டைட்னா என்ன, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி பப்ளிக்கில் கேட்கக்கூடியது. இதுவும் வந்து பார்த்தோன்னா நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வான்டேஜ் ஆஃப் ரயில்வே டிரான்ஸ்போர்ட்னா என்ன, இதுவும் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் இது.